பியூஷ் கோயல் இன்னைக்கு காலையில இங்கேருந்து கிளம்புறாரு, மத்தியானம் போறாரு, எல்லாரும் உட்காந்து ஒரு டீ சாப்பிட்றாங்க. அந்த டீ சாப்பிடக்கூடிய நேரத்துல வெளியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகே பாருங்க பாருங்க நாங்க இத்தனை சீட்ல. எனக்கு புரியல இது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியல. அந்த மேஜிக் நடந்தது டெல்லியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா மேனன் மார்க்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டுல அந்த மேஜிக் நடந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப பாஜக 27 இடம், அமமுக வந்து 11 இடம், பாமக முதலில் கொடுத்த இடத்தை விட குறைவாக 18 இடம் அப்படின்ற மாதிரியான இந்த எண்ணுக்கு எப்படி வந்து முடிவுக்கு வந்து சேர்ந்தாங்க? ஜெயலலிதா அவர்கள் அந்த மாடத்துல இருந்து எப்படி கை காட்டுவாங்களோ அதே மாதிரி பியூஷ் கோயல் அவர்கள் கை காட்டுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா அதிமுக இருந்து அபிஷியலா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் கையெடுத்து கும்பிடுறது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெடுத்து கும்பிடுறது அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. என்ன பெரிய அபத்தம்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்களேன். அவர் தடவை வந்தப்போ கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், தம்பிதுரை பெரிய படையோட வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படை வந்து சிறுபடையா மாறிச்சு. வெறும் எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டுக்கிட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டு மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, இவங்க யாரையுமே கூப்பிட்டு வராம தம்பிதுரை, அப்புறம் இங்க இருக்கிற தனபால் எம்பி இவங்களை மட்டும் வந்துச்சு. இந்த கடைசி 2 தடவை யாருமே கிடையாது. அவர் மட்டுமே சிங்கிளா போய் பாக்குறாரு, சிங்கிளா வராரு. புரியல எனக்கு. தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். வேணா குக்கர்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி மாம்பழம்னு எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது சின்னம். ஆனா அவங்க எல்லாருமே தாமரை சின்னத்துக்காரங்க தான்ன்றதான் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம். கடந்த ஒரு 2-3 நாளா பிஸியா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து அதனுடைய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல எல்லா தரப்புல இருந்தும், அதாவது குறிப்பாக எதிர்கட்சி தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரு கருத்து என்னவாக இருந்ததுன்னா, இதே வந்து அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புல ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து பாஜகவா இருந்தாலும் சரி, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், அதை வழிநடத்தக்கூடியவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இல்லத்துல, ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்துல சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அது இன்னைக்கு மாறி தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழகத்தில் ஒரு ஆளும் கட்சியாக நீண்ட நாட்கள் இருந்த ஒரு கட்சி, அதனுடைய தலைமை டெல்லிக்கு போய் கூட்டணியை பேசக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் போயிட்டு இன்னைக்கு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பிய பிறகு இன்னைக்கு அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறக்கூடிய முக்கிய கட்சிகளுக்கு இடம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த 3 நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தை, அதுல வந்து பாஜக கொடுத்த இடம், அந்த இடத்தை இன்னைக்கு இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்ன நடந்தது அந்த 2-3 நாள்ல? இல்ல, நாங்க இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ், அது லோக்கல் பாடி எலெக்ஷன் ஆகட்டும், இல்ல சட்டமன்ற தேர்தல் இருக்குதுன்னா, டெல்லியில ஒர்க் பண்றவங்கலாம் வந்து ஒரு பார்வையாளர்களா மாறிடுவோம். ஓகே ஃபைன், எப்ப பார்த்தாலும் நாங்களே தான். ஏன்னா டெல்லியில நடந்தாலும் நாங்க தான் ஓடணும், யூபியில நடந்தாலும் நாங்க தான் ஓடணும், மத்திய பிரதேசத்துல நடந்தாலும், பீகார்ல நடந்தாலும் எலெக்ஷன்ஸுக்கு இப்படி ஓடி ஓடி பயங்கர டயர்ட் ஆயிடும். ஸோ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா, ஆஹா சரி உட்காந்து அப்படியே ரிலாக்ஸா கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பார்க்கலாம் தான் எப்பவுமே நினைப்போம். ஆனா இந்த தடவை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுங்க ஓடினதை விட எங்களை தான் அதிகமா ஓட விட்டாங்க. ஏன்னா அத்தனை முக்கியமான முடிவுகளுமே வந்து இங்கதான் இருந்துச்சு. கடைசி எப்ப இந்த மாதிரி பரபரப்பா இருந்துச்சுன்னா, மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருந்தப்போ அதை ஒட்டி இவங்க எல்லாம் டெல்லிக்கு வந்தது போறது. அந்த டைம்ல கொஞ்சம் விஜயகாந்த் அவர்களுடைய பிரஸ் மீட்டு, அவர் இந்த தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கன்னு சொன்ன அந்த பிரஸ், இதெல்லாம் வந்து இங்க நடந்தப்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஆனா இந்த முறை தொடர்ச்சியா எல்லாமே நீங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஆகட்டும், 27 சீட்டு பாமகவுக்கு போன தடவையோட குறைச்சு கொடுத்திருக்கிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 சீட்டு அப்படின்றது எல்லாமே டெல்லியில தான் டிசைட் ஆச்சு. யாராவது நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாராவது ஆஹா தமிழ்நாட்டுல தான்ப்பா வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தயவு செய்து அந்த எண்ணத்தை முழுசா மாத்திக்கோங்க. ஏன்னா இங்கதான் ஆயிருக்கு. ஏன் அதை உறுதியா சொல்றேன்னா, சரியா முந்தா நாள் வந்து சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு.
நான் உங்ககிட்ட தனியா காட்டுறேன். ஏன்னா அது இதுக்காக நம்ம இப்ப காட்ட முடியாது. அவரோட பேர்லாம் வெளியே வந்துரும். அவர் வந்து எனக்கு கேட்டார், இந்த மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு. மாட்டீங்க அவர்கிட்ட நான் தெளிவா அவருக்கு டெக்ஸ்டே பண்ணியிருந்தேன். 11ல இருந்து 12 இடங்கள் ஒதுக்கீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த தொகுதி கண்டிப்பா ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெயரையும் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். எனக்கு இன்னைக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம சோர்ஸ் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு. இது ஏன் சோர்ஸ்ன்னு சொல்றதை விட, நம்ம சோர்ஸ்ன்னு சொல்றதை விட, பாஜக எந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசியல்ல குறிப்பா அதிமுகவுடைய விவகாரங்கள்ல, இந்த அதிமுக கூட்டணி விவகாரங்கள்ல எந்த அளவுக்கு கால் ஊன்றி போயிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்விட் ஒன்றும் பண்ணியிருந்தேன். ஜெயலலிதா அவர்கள் அந்த மாடத்துல இருந்து எப்படி இப்படி கை காட்டுவாங்களோ அதே மாதிரி பியூஷ் கோயல் அவர்கள் கை காட்டுறாங்க. அதை போட்டதுக்கு அப்புறமா அதிமுகல இருந்து அபிஷியலா அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் கையெடுத்து கும்பிடுறது, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையெடுத்து கும்பிடுறது அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. என்ன பெரிய அபத்தம்னா, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த மாடத்துல இருந்து இப்ப கை காட்டக்கூடியவங்க யாராவது அப்படி கையை தூக்கி காட்டியிருப்பாங்களா? சிம்பிளான ஒரு அதுக்காக அவங்களுடைய மாற்று கட்சியை சேர்ந்தவர்களை கூட விடுங்க. அதே கட்சியை சேர்ந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்த முக்கிய தலைவர்கள் யாரும் கூட அந்த இடத்துக்கு போக முடியாது. எக்ஸாக்ட்லி. அப்போ அதிமுகவே அதுக்கு வந்து அவங்களே பிக்ஸ் ஆயிட்டாங்க. நான் போட்டிருந்தது ஒரு சர்க்காஸ்டிக்கா தான் போட்டிருந்தேன். ஜெயலலிதா ஏன்னா அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். டெல்லியில இருந்து வரக்கூடியவங்க ஜெயலலிதா அவர்களை வீட்டுல போய் தான் பார்க்கணும். அது பிரதமரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இல்ல, இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். நான் அதிமுகவை கவர் பண்ண அப்படின்ற அடிப்படையில ஒவ்வொரு முறையும் வந்து ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமையகத்திற்கு வராங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விழாவாகவே அதிமுக தொண்டர்களால் பார்க்கப்படும். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு, அதாவது அந்த குறிப்பிட்ட நாள்ல என்ன நிகழ்ச்சி வச்சிருக்காங்களோ அந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரையும் கை காட்டுவதற்காக, அவர்களிடம் வந்து கை காட்டுவதற்காக அந்த மாடத்துக்கு அவங்க வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கள பார்த்திருக்கேன். அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மறைவாக சசிகலா அவர்கள் நிற்பார்கள். இதுதான் வந்து அந்த காட்சி. இது ரெண்டு தான் நான் பார்த்திருக்கேன் இது வரைக்கும். ஆமா, இப்ப என்னன்னா அதை வந்து அவங்க ரொம்ப நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவங்க என்ன மீனிங்ல எடுத்துட்டு போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்படியான ஒரு அணுக முடியாத தலைவரா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துட்டு போறாங்களா? இல்ல ஏடிஎம்கே வந்து ரொம்ப லீனியன்ட் ஆயிட்டாங்க, நாங்க வந்து ரொம்ப பிளெக்சிபிள் ஆயிட்டோம், அந்த ரிஜிட்ல இருந்து நாங்க பிளெக்சிபிள் ஆயிட்டோம் அப்படின்றத காட்ட விரும்புறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அவங்க வெளிப்படையா காட்டுறாங்க, காட்டலாம். அதை தாண்டி அந்த கட்சியுடைய முடிவெடுக்கும் அந்த போக்கு அப்படின்றது அவங்க கையை விட்டு பெரிய அளவுல போயிருச்சு அப்படின்றதுதான் ஃபைல் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி வராரு. அப்பதான் அந்த கட்சி இப்ப முகத்தை மூடிட்டு அது அவர் போட்டாரு. அதை நான் வேணுட்டே பண்ணணும்லாம் பண்ணல. அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஏன்னா அந்த டைம்ல அவங்களாவே ஒத்துக்கிட்டாங்க. கார் மாறி போனது எல்லாமே நமக்கு தெரியும். அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. சரி, அது ஒரு பக்கம். அடுத்தது ஹோம் மினிஸ்டர் வராரு. வந்த அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வராரு. பிரைம் மினிஸ்டர் வராரு. வந்த அடுத்த நாள் அவர் திருப்பி டெல்லிக்கு வராரு. அப்புறம் இப்போ திருப்பியும் அதே மாதிரிதான் நடக்குது. திருப்பி அவர் டெல்லிக்கு வராரு. நான் ஏர்போர்ட்ல இருக்கப்ப அவர்கிட்ட கேட்கறேன், சார் என்ன எல்லாத்துக்கும் நீங்களே வந்துகிட்டு இருக்கீங்க, தம்பி 2 தடவை தாப்பா வந்திருக்கிறேன்னு எங்ககிட்டயே சொல்றேன். ஏன்னா இவங்களுக்காக காத்திருந்து எங்களுக்கு அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, எத்தனை தடவை இருக்கிறோம், எங்கெங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, எதுக்காக வராங்க அப்படின்றதா எங்க கேள்வி. அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, அவர் வந்து 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் கவனிக்கிறாரு, அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் வரேன் அப்படின்றாரு. எனக்கு புரியல. அமித்ஷா அவர்கள் அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதல்வராக ஆக போறது இல்லை. அவர் மேற்கு வங்க மாநிலத்துல நிக்கல. புதுச்சேரி மாநிலத்துடைய ஒரு அமைச்சர் பதவிக்கு அவர் போட்டி போடல. தமிழ்நாட்டுல அவர் போட்டி போடல. கேரளால அவர் போட்டி போடல. ஆனா போட்டி போடுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப யாருக்கு அதிகமா வேலை இருக்கும்? சார், அவர் ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், அந்த அப்படின்னு பார்த்தா நீங்க யாரை பார்க்கணும்? கட்சியுடைய தலைவரா நிதின் நபீனை போய் பார்க்கணும். அமித்ஷா அவர்கள் எதுக்கு பார்க்கணும்? சரி, நீங்க பொறுப்பாளரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை பார்க்கலாம். எதுக்காக அமித்ஷா அவர்களை பார்க்கணும்? நீங்க டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, அமித்ஷா சொன்னதுனாலதான் நான் இந்த கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கிறேன். நயினா நாகேந்திரன் என்ன சொல்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அமித்ஷா ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரு, அப்பா பையனை சேர்த்து வச்சிருவேன் அப்படின்றாரு.
ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் எங்களுக்கு நாங்க ரொம்ப வருஷமா கூட இருக்கிறோன்றனால எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்க நம்புறோம்ன்றாரு. பாரிவேந்தர் அவர் பொதுக்கூட்டத்துல என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்களுடைய கண் பார்வை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரிசனமா வேணும்ன்றாரு. யாருமே தப்பி தவறி கூட எடப்பாடி பழனிசாமியே அந்த ஆளுமை மிக்கக்கூடிய இடத்துல அமித்ஷாவுக்கு எதுக்கு பார்க்க கூடாதுன்னு நான் கேட்கிறேன். நான் அதிமுக காரங்களுக்கும் சேர்த்தே தான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில குறைஞ்சிட்டாரு? அமித்ஷா அவர்கள் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறாரு. ஓகே ஃபைன். அவர் ஒரு கட்சியுடைய முன்னாள் தலைவரா இருந்தாரு. ஒரு பெரிய ஒரு சாணக்கியா இருக்கிற என்ன வேணாலும் இருக்கட்டும். எந்த வகையில இவர் குறைஞ்சிட்டாருன்னு நான் கேட்கிறேன். நிதிஷ்குமாரை கம்பேர் பண்ணும்பொழுது எடப்பாடி பழனிசாமி சார் நான் தமிழ்நாட்டுக்காரன் சார். எங்க ஊர் பொலிட்டீஷியனை யாரா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது. இது சிஎம் ஸ்டாலினா இருந்தாலும் அதுதான் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் அதுதான் பொருந்தும். எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அதுதான் பொருந்தும். கமல்ஹாசனா இருந்தாலும் இதுதான் பொருந்தும். ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்காரன். எங்க ஊர் தமிழ்நாட்டை டெல்லிக்கு விட்டு கொடுக்க முடியாது. முடியவே முடியாது. நான் டெல்லியில ஒர்க் பண்றேன். அதுக்காக நான் இங்கே இருக்கு இவங்களோடய இருக்கிறேன். அதுக்காக என்னுடைய உணர்வையும் என்னோட இதையும் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆப்வியஸ்லி அது முடியவே முடியாது. ஸோ அப்ப அந்த மாதிரி இவங்க டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவர் வந்துட்டாரு அப்படின்றதுதான் முக்கியம். ரெண்டாவது, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தேர்தல் வியூகத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தோன்றாங்க. சந்தோஷம், நீங்க தாராளமா வியூகத்தை வருங்க. ஒரே கூட்டணி தானே. அவர் தான் பயங்கர பிஸியான ஆளச்சு இல்ல, நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்றாரு. டிடிவி தினகரன் அந்த கேள்வி கேட்டப்போ அவர் தான் சொல்றாரு, ஹி சோ பிஸி, அமித்ஷா ரொம்ப பிஸி. சரி, எல்லாரும் ஒன்னா போய் பார்க்க வேண்டியது தானே அவரை. இவர் நைட்டு நாங்க தான் திருப்பி தெளிவா சொல்றோமே, அங்க இருக்கு அவங்க எந்த ஹோட்டல்ல எங்க தங்கி இருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட போனாங்கன்ற முதல் கூட நாங்க ட்ராக் பண்ணி பாக்குறோம். 8:30 மணிக்கு வாங்கன்னு அமித்ஷா ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு இது வருது. அப்புறம் திடீர்னு ஹோல்டு பண்ணிடுறாங்க. 9 ஆகுது, 9:30 ஆகுது, 10 ஆகுது, 10:30 மணிக்கு தான் சந்திப்பு நடக்குது. டிடிவி தினகரனுக்கும் அதுக்கு முதல் நாளே வந்துட்டாரு. ஆனாலும் அவருக்கு அடுத்த நாள் 11:30 மணிக்கு தான் டைம் கிடைக்குது. இவருக்கு ஒரு 1 மணி நேரம், இவருக்கு ஒரு 1-1.5 மணி நேரம். 2 பேருமே ஒன்னா உட்காந்து பேசினா 1/2 மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருமா? அமித்ஷா அவர்களுடைய டைமை சேவ் பண்ணிருக்கலாம்ல. அவருக்கு நாட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கு. அவருடைய நேரத்தை மிச்சம் பண்றதுக்காக இவங்க எல்லாம் வியூகம் இருக்கிறதுக்கு தானே. எதுக்கு நீங்க என்ன ஒண்ணு தனியா போய் எதுவும் இது பண்ண போறது இல்லையே. உங்க கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக வியூகம் வகுக்க போறீங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுங்களேன். இன்னைக்கு கமலாலயத்திலயோ இல்லாட்டி இங்க எல்லாம் இவங்க போய் உட்காந்து பேசுறது அப்படிதானே பேசுறாங்க. எதுக்காக தனித்தனியா பேசணும்? இவர் வந்து என்ன பிரச்சனைனா, முதல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கணும்னு எப்படியாவது அமித்ஷாவை பார்த்துடணும்னு கிளம்பி வந்துட்டாரு. கொடுக்க மாட்டேன்னு இருந்த அமித்ஷா அவர்களுடைய டைமை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு ஏன் சொல்றேன்னா, அன்னைக்கு காலையில 9 மணிக்கு பியூஷ் கோயல் வந்து சென்னைக்கு வரதா இருந்துச்சு. தொகுதி பங்கீடு கடைசி நேரத்துல கேன்சல் ஆச்சு. எதுக்கு கேன்சல் ஆச்சு? அப்போ இவங்களுக்கு இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்கள ஏதோ சிக்கல் இருக்குது, அது நிவர்த்தி செய்யணும். இவர் தான் கூட்டணிக்கு தலைவர். ஆனா பெரிய தலைவர் டெல்லியில இருக்கிறாரு. 2 கிலோமீட்டர் சாப்பிடன உடனே இவங்க கிளம்பி வந்தாச்சு. சிம்பிள், அவ்வளவுதான். இப்ப இவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அது அவரை மட்டும் தனியா பாக்குறீங்க, நாங்களும் பார்ப்போம். இவங்க 2 பேரும் கிளம்பி வர ஒருத்தருக்கு தான் டைம் கிடைக்க காத்திருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு டிடிவி தினகரனும் பார்த்து எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா வெளியே வந்து ஆஹாஹா நாங்கெல்லாம் வந்து ஒன்னாதான் இருக்கிறோம், நாங்க வந்து துரியோதனர்களை வந்து தோக்கடிக்க போறோம் தாராளமா, அதுக்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க யார வேணாலும் இல்ல. இப்போ என்ன மாதிரியான ஒரு சிக்கல் நீடிச்சது, அதை தீர்ப்பதற்காக அமித்ஷாவிடம் இவர்கள் எல்லாரும் வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து சீட் அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டிருக்கா. இது அமித்ஷா டிக்டேட் பண்ணி அமிச்ச அந்த நம்பர்ஸ் ஆயுது. 100% அவங்க சொல்லி அனுப்பி இருக்கக்கூடிய. இன்னைக்கு என்ன மீட்டிங் நடந்துச்சு? ஒரு தொகுதி நீங்க திமுக தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. எவ்வளவு இழுபறியா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்க சென்னையில இருந்தே பாக்குறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போறாங்க, நாங்க போய் எங்க கட்சி கிட்ட பேசிட்டு வரோம்னு திருப்பி வராங்க. விடுதலை சிறுத்தைகள் எனக்கு தெரிஞ்சு 3 தடவைக்கு மேல இது வரைக்கும் சிஎம் பார்த்து பேசிட்டாங்க. இல்ல பிரச்சார அந்த தொகுதி பங்கீட்டு குழு கூட பேசி பார்த்துட்டாங்க. கமல்ஹாசன் இத்தனை தடவை பார்த்துட்டாரு. தேமுதிக எத்தனை தடவை பேசி இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்சி கிட்ட அவங்க முடிவு எடுக்கிறக்கே வந்து இத்தனை தடவை எடுத்துக்கிறாங்க. சிக்கல் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், பயங்கர சிக்கல் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் இன்னைக்கு காலையில இங்க இருந்து கிளம்புறாரு, மத்தியானம் போறாரு, எல்லாரும் உட்காந்து ஒரு டீ சாப்பிடுறாங்க. அந்த டீ சாப்பிடக்கூடிய நேரத்துல வெளியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, ஓகே பாருங்க நாங்க இத்தனை சீட்ல. எனக்கு புரியல, இது என்ன மேஜிக்னு எனக்கு தெரியல. அந்த மேஜிக் நடந்தது டெல்லியில இருக்கக்கூடிய கிருஷ்ணா மேனன் மார்க்ல
ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டுல அந்த மேஜிக் நடந்திருக்கு. ஏன்னா அவர் சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன சிக்கல் நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இவங்க எல்லாருக்குமே தெரியுது, கூட்டணி ஆட்சி தான் வேணும், ஆட்சியில பங்கு அப்படின்றத நோக்கி தான் இவங்க எல்லாருமே காய் நகர்த்துறாங்கன்றது புரியுது. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னும் பொழுதுதான் சிக்கலா வந்து அமமுகவுக்கு கம்மி சீட்ஸை கொடுக்கணும், 10 தொகுதிக்கும் கீழே கொடுக்கணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியோட மூவா இருக்கு. இல்ல டபுள் டிஜிட்ல வேணும் அப்படின்றது இவங்களோட மூவா இருக்கு. பாமகவுக்கு போன தடவை மாதிரியே அதிகமா வேணும், 20 தொகுதி 25 தொகுதி கிட்ட வேணும்னு அவங்களும் ஒரு பக்கம் கேட்கறாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு பிடிபடாம இருக்குது. இவர் சொல்றது யாரும் பெருசா கேட்கறது இல்லை. இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்லுவாங்க, கரெக்டா இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா மாம்பழம் கேஸ் இன்னைக்கு வந்திருக்கு, ஜூஸ் போட்டுறாதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லி இருக்கிறாரு. ஒரு பக்கம் அந்த கேஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க சொல்லிதான் கூட்டணிக்கே வந்தாங்க. அவர் எவ்வளவு சீட்ஸ் கேட்டுட்டு இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா 11 சீட்டோட நிறுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லியாச்சு அவ்வளவுதான் அப்படின்ட்டு. இனி மத்தவங்களுக்கு எல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூப்பிட்டு கொடுக்கறது தான். இதுல ஜி.கே. வாசன் 5 தொகுதிகளுக்கு மேல கேட்கிறாரு. நீங்க அவங்க கேட்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாஜக சொல்லி கேட்க சொல்லக்கூடிய நம்பர்ஸ் தான். ஏன்னா போன தடவை எனக்கு தெரிஞ்சு இப்ப இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததை வச்சு 179 சீட்டு தான் இப்போதைக்கு பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். போன தடவை கண்டெஸ்ட் பண்ணது ஏடிஎம்கே 173 சீட்ஸ். இப்ப இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க, ஆளுக்கு 2 தொகுதி 3 தொகுதின்னு பிரிச்சு கொடுக்குறாங்கன்னா கூட போன தடவை விட கம்மியாயிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட்ஸும் நிறைய வராது. இப்படி வராம இருக்கும் பட்சத்துல ஒருவேளை அது டிடிவி, அதான் சில சமயங்கள்ல வந்து உண்மை வந்து தானா வெளிப்பட்டுருவாங்களா, நம்ம எதுவுமே செய்ய வேணாம், திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையில வெளிப்பட்டுருன்னு டிடிவி ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. எக்ஸாக்ட்லி அதேதான். டிடிவி தினகரன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரஸ் மீட் பண்றப்ப நான் போயிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது பிரஸ் மீட் அப்படின்றதுனால. போனா பீகார் மாடல்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் உடனே எனக்கு எப்படி அது தோணுச்சு தெரியல, உடனே அடுத்த செகண்ட் அப்படின்னா 1 வருஷத்துல சீஃப் மினிஸ்டர் மாத்திடுவீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. பீகார் மாடல் மாதிரி நாங்க ஒத்துமையா நின்று போட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நீங்க அதான் சொல்லல, உண்மை தானாக வெளிப்படும் அப்படின்னு. இப்ப என்ன அந்த பீகார், இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த பீகார் மாடல் எண்ணம் அப்படின்றது இன்னைக்கு பாஜக கிட்ட இருக்குது. ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றா, நான் மீண்டும் நம்ம தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியான நேர்காணல்கள் சொல்லி இருக்கிறேன், பாஜக ஒன்னும் எடப்பாடி பழனிசாமியை ஒரு மாநிலத்துடைய முதல்வராக்கி அழகு பார்க்கணும், நிதிஷ்குமாரை பீகார் மாநிலத்துடைய முதல்வராக்கி அழகு பார்க்கணும், உத்தவ் தாக்கரேவையோ இல்லாட்டி ஏக்நாத் ஷிண்டேவையோ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய அந்த அரியணையில அமர வைத்து பார்க்கணும், கர்நாடகா மாநிலத்தில் குமாரசாமி அப்படி உட்கார வைத்து அப்படி ஆஹா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோ பில்டப் கொடுக்கணும். இந்த மாதிரியான எண்ணம் பாஜகவுக்கு எந்த கட்சிக்குமே இருக்காது. இப்ப இவ்வளவு தூரம் போராடக்கூடிய திமுக நாளைக்கு ஒரு தொங்கு சட்டப்பேரவை வருது அப்படின்னாலும் கூட முதல்வர் நாற்காலியை விட்டு கொடுத்துருவாங்களா? அவங்க ஆட்சியில வேணா பங்கு கொடுக்கறதுக்கு வேணாலும் இறங்கி வரலாம், ஆனா முதல்வர் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. அதேதான் பாஜகவுக்கும். எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுக்கு இவங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், இவங்க எதுக்காக இவ்வளவு போராடணும், அதெல்லாம் திட்டமே கிடையாது. இப்போ ஒருவேளை இப்ப இந்த மாதிரியான நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாஜக அத்தனை பேரும் அப்படியே போயிருவாங்க. இப்போ புதுச்சேரியில என்ன நடந்திருக்கு, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார் சார் விஜய் சார். எனக்கு காலையில கேட்டதுல இருந்து எனக்கு காது அடைச்சிருச்சு. எனக்கு கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லிட்டாரு. அப்படின்னா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்க நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து சும்மா ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தவங்க இல்ல, அந்த மாநிலத்துடைய அமைச்சரா இருந்தவங்க, அவ்வளவு ஒரு உயர்மட்ட பொறுப்புல இருந்தவங்க சீட்டு தரலன்ற ஒரே காரணத்துக்காக தாவேக்காக்கு வராங்க. வந்த அடுத்த ஒரு 6-7 மணி நேரத்துல சீட்டு கொடுத்துறாரு விஜய் அவர்கள். இது திமுகலையும் பண்றாங்க. நான் முழுமையா, ஏன்னா ஒரு கொள்கை இல்லாத ஒருத்தரை வந்து நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு, இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவில் சேர்த்துக்கிட்டதுக்கு அரசியல் ரீதியிலான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா கொள்கை ரீதியா சரியான்னு கேட்டா நான் முழுமையா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய அதிமுகவுடைய அடிப்படையான எதிரி இவங்கதான் அப்படின்றப்போ அங்கேயே போய் சேர்றாங்கன்றப்போ அது எப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதேதான் இங்கேயும். நாளைக்கு பாஜக அதெல்லாம் ஒரு துளி கூட அதுக்கான வருத்தமோ கூச்சமோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு ரெக்ரெட் கூட அவங்களுக்கு இருக்காது.
நாளைக்கு அத்தனை பேரும் ஒன்னா நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அஸ்ஸாம் மாநிலத்துல 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ ஜேடியுவும் பாஜகவும் பீகார்ல கூட்டணி ஆட்சி அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணியில இருக்கிறப்பவே அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் முழுசா போய் பாஜக சேர்றாங்க. சேர்ந்தவங்களுக்கு அவங்களும் அமைச்சர் பொறுப்பு அப்படின்றதையும் சில முக்கியமான பொறுப்புகள் அப்படின்றதையும் கொடுக்கறாங்க. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கூட கூட்டணியிலே இருக்கிறாங்க. இன்னொரு அது பண்ணாம்னா துரோகம் மாதிரி ஆயிடுமே அப்படின்னு ஒரு துளி கூட பாஜக, அதுதான் ஆக்சுவலா பாஜக கிட்ட இருந்து நிதிஷ்குமார் பிரிஞ்சு வர்றதுக்கான அடிப்படை காரணமா இருந்துச்சு. நீங்க பீகார் மாடல் நான் சொல்லல, ஆட்டோமேட்டிக்கா அதுவா வருது. நான் என்னோட வாதம் எதுவுமே இல்லை, என்னோட ஃபேக்ட் எதுவுமே. பீகார் மாடல் அப்படியே நீங்க பொருத்தி எடுத்துட்டு வாங்க. இங்க நாளைக்கு அதிமுகல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அப்படியே பாஜக வந்து சேர்றாங்க. அதாவது நீங்க சொல்லுவது வந்து அதிமுக வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் கூட இந்த அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், இப்ப 160 இடங்கள்ல கூட போட்டிடுறதா வச்சுப்போம், இல்ல 165 இடங்கள்ல அதிமுக போட்டியிடுதுன்னு வச்சுப்போம். அவங்க வந்து 120 இடங்கள்ல இல்ல 130 இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலம் பெற்றிருந்தாலும் கூட பாஜகவினுடைய இந்த அச்சுறுத்தலை அவங்க எதிர்கொண்டுதான் ஆகணும். அது உண்மைதானே? 100%. நீங்க அது இப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அந்த வந்து இந்த குரோத்தை வந்து அவங்க எப்பவுமே வந்து ஒருத்தவங்க மேல சவாரி செய்வாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்கு இதாயிருவாங்க. நீ பீகாரையே திருப்பி திருப்பி எடுத்துக்கோமே. இதுக்கு ஒரு காலகட்டத்துல நிதிஷ்குமார் பார்த்து சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துலதான் பாஜக இருந்தாங்க. போன தடவை கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்ப கூட ஆஹா நான் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிதிஷ்குமாருக்கு இருந்ததுனால அவரை விட ஒரு 7-8 சீட்டு கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இந்த முறை 2 பேருமே ஈக்குவலான சீட்டு. இது எல்லாமே வந்து 10 வருடங்கள்ல நடந்திருக்குது. ரொம்ப இதுக்கு வந்து ஒரு 40-50 வருஷம்லாம் அவங்க எடுத்துக்கல. 10-12 வருடங்கள்லயே அதை அவங்க பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்கதான் சிஎம். இன்னைக்கு அவ்வளவுதான். 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. அதிக தனிப்பெருங்கட்சி வந்து நிதிஷ்குமார் கட்சி தான். இவங்களும் ஒரு டீசென்டான நம்பர். ஆனாலும் வந்துட்டாங்களே. இப்ப நாளைக்கு இதேதான் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இது என்னன்னா திமுக சொல்ற மாதிரி நம்மளும் பாஜக பூந்துரும், பாஜக அதை நம்ம சொல்லல. மக்களோட முடிவு அது. பாஜகவை வேணும்னா வேணும், வேணான்னு முடிவு எடுக்கிறது மக்களுடைய முடிவு. ஆனா அதுக்கு யாரை பயன்படுத்துறாங்க? இவங்க அதிமுகவை பயன்படுத்துறாங்க. யாருக்கு என்ன நடக்க போகுது? அதிமுகவுக்கு அழிவு பாதை அப்படின்னு உன்னுடைய வெற்றி, உன்னுடைய உருவாக்கம் இன்னொன்றுடைய அழிவுல இருந்து தான் வரும்ன்றதுதான் இயற்கை நியதி. ஒண்ணு உருவாகணும் அப்படின்னா இன்னொன்னு அழியணும். இதுதான் இயற்கை நியதி. இந்த இயற்கை நிதி அரசியலுக்கும் பொருந்தக்கூடியதுதான். நீங்க ஒரு காலத்துல கிங் மேக்கரா இருந்த தேவகவுடாவுடைய கட்சி இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்துல எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். கூட 20 வருஷம் 25 வருஷமா ரத்தமும் சதையுமா அப்படியே பிளட் பிரதர்ஸா இருந்தவங்க சிவசேனாவும் பாஜகவும். இன்னைக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல அவங்களுடைய இருப்பை தக்க வைக்கணும்ன்றதுக்காக கிட்டத்தட்ட குடும்ப எதிரி, அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய நவநிர்மாண் கட்சி கூட போய் ராஜ் தாக்கரே கூட கைகோர்க்க வேண்டிய நிலைமை அப்படின்றதுதான் உத்தவ் தாக்கரேவுக்கு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். இன்னொரு பக்கம் நீங்க மாயாவதி எடுத்துக்கோங்க. அவங்க கிட்டத்தட்ட இவங்க பாஜகவுடைய இந்த தலித் விரோத விஷயங்கள் பத்தின எந்த விஷயத்துக்கும் கவலை செவிசாய்க்காம இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு நிறைய அஜெண்டாஸ் இருக்கு. இன்னைக்கு மாயாவதின்றவங்களை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. கூகுளே ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுதான் சொல்லி, ஓ ஆமாமா இப்படி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு நீங்க மற்ற மாநிலங்களோட உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தமிழ்நாட்டிலே நடந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்களே சொன்னீங்களே, ஓபிஎஸ் தமிழ்நாட்டினுடைய 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு ஓபிஎஸ் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எடுத்திருக்கிறாருன்னா எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையா பாஜக அதன் பின்னணியில இருக்குது. பாஜக ஓபிஎஸ்ஐ கைவிட்டு விட்டது. பாஜக தான் ஓபிஎஸ்ஐ வந்து ஆட்டுவித்தது. இன்னைக்கு கைவிட்டுருச்சு. அவருக்கு வேற வழி இல்ல. அவர் திமுக வந்து சேர்ந்துட்டாருன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. இது தெரியும். நீங்க இப்போ பஞ்சாப்ல சிரோன்மணி அகாலி தளம் எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க கூட கூட்டணி வச்ச எல்லா கட்சிகளையுமே அவங்களுடைய இடத்தை இவங்க பிடிச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டுல ஒரு 5 வருஷம் ஆகுதா, 10 வருஷம் ஆகுதா, 3 வருஷம் ஆகுதா, ஒரே வருஷம் ஆகுதா அப்படின்றதெல்லாம் போகக்கூடிய விளையாட்டின் அடிப்படையில தான். ஆனா முழுக்க நான் நேர்ல வச்சு பாக்குற வரைக்கும் சொல்றேன். இப்படி ஒரு முன்னாள் மாநில முதல்வர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவரு, ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவரு,
ஒரு அமித்ஷா அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக இப்படி பல மணி நேரம் காத்திருந்து பொறுமையா வெயிட் பண்ணி இரவு நேரம் இங்க தங்கி இருந்து போறது அப்படின்றது வந்து எனக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. உடனே இப்ப உடனே கேள்வி வரும், டிஎம்கே கலைஞர் இருந்தப்பவும் அவரும் அப்படிதானே டெல்லி வந்து காத்திருந்தார் அப்படின்னு. அப்படி காத்திருந்ததுக்காக தான் அவங்களுக்கு இடங்கள் கிடைக்காம அவங்க தோல்வியை தழுவி கிட்டத்தட்ட 10 வருஷம் இல்லாமையே போயிருந்தாங்க. நமக்கு நினைவு இருக்கும். சோ உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரி தான் அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்றாங்க. மு.க. ஸ்டாலின் கிளம்பி டெல்லி வந்து சோனியா காந்தியை பார்க்கணும்னு டைம் கேட்டாருன்னா கொடுக்க மாட்டாங்க சொல்ல போறாங்க. இல்ல இவர் போய் நேர்ல போய் பார்த்தாருன்னா இருக்கிற பிரச்சனை சார்ட் அவுட் ஆகாமையா போயிடும். என்னன்னா டெல்லி கிட்ட நம்ம போய் நிக்க கூடாது அப்படின்றது அவருக்கு ஒரு வேளை தோணி இருக்கலாம். உடனே கேட்பாங்க கனிமொழி போனாங்களே அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா கனிமொழி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே தட்டுல வச்சு இவங்க பாக்குறாங்கன்னு அர்த்தம். இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நம்ம இதே விமர்சனங்களை நாளைக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்து இப்படி காத்திருக்கிறாரு, ராகுல் காந்தியை பாக்குறதுக்கு காத்திருக்கிறாருன்னா நம்ம 2 பேரும் இதே மாதிரி உட்காந்து இதே மாதிரியான விமர்சனங்களை தான் வைக்க போறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் பண்ணாருன்னா நம்ம அப்படிதான் பண்ண போறோம். இப்ப இங்க சிக்கல் அதுதான். ஏன்னா அப்படியான ஒரு கட்சி இப்படி போயிருச்சே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவங்க கட்சி அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். வெளியிருந்து பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்ன்றதை தாண்டி ஒரு வெகுஜனமா பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் எழக்கூடிய இயல்பான ஒரு ஆதங்கத்தை நம்மளும் வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீட்டு எண்கள், அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர்ஸ் எதன் அடிப்படையில வந்து பாஜக அந்த நம்பருக்கு அரைவானாங்க, அந்த நம்பரை வந்து முடிவு செய்தார்கள்? இப்ப பாஜக 27 இடம், அமமுக வந்து 11 இடம், பாமக முதலில் கொடுத்த இடத்தை விட குறைவாக 18 இடம், இப்படின்ற மாதிரியான இந்த எண்ணுக்கு எப்படி வந்து முடிவுக்கு வந்து சேர்ந்தாங்க? எப்படியாவது அதிமுகவுடைய அந்த அவங்களுடைய வெற்றி இடங்களை வந்து குறைச்சிடணும் அப்படின்றதுதான். நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணின்றது தனி, அதிமுகன்றது தனி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் அமமுக இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா டிடிவி தினகரன் யாரு பேச்சை கேட்பாருன்னா பாஜக சொல்லக்கூடிய பேச்சை தான் கேட்பாரு. ஜான் பாண்டியன் யார் பேச்சை கேட்பாருன்னா இவங்க சொல்றதுதான். அன்புமணி ராமதாஸ் யார் பேச்சு கேட்பாங்கன்னா ஒரே கூட்டணி, அதுல 2 பிரிவு, ஒன்னு அதிமுக, இன்னொன்னு தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுல ஒரு இடைக்கால ஏற்பாடாதான் அதிமுக உள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க தான் மெயின் கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ளதான் எல்லாருமே இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அமமுக இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் இருக்காரு, ஜெகன்மூர்த்தி இருக்கிறாங்க, ஒருவேளை கிருஷ்ணசாமி வந்தாருன்னா அவர் இருப்பாரு, ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே இந்த கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது நாளைக்கு. அப்போ இந்த கூட்டணி பலமா இருக்கா? இப்ப 27 சீட்டு. சரி, நம்ம போன தடவை அவங்க 4 சீட்டு ஜெயிச்சாங்க, இந்த முறை ஒரு 6 சீட்டு இல்ல ஒரு 7 சீட்டுன்னு வச்சுக்குவோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 25 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே, ஒரு 25 சீட்டு வெற்றி பெறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க கிட்ட ஒரு 15 சீட்டு கம்மியா இருக்கு. அதிமுக கிட்ட ஆட்சி அமைக்கணும்னா ஒரு 15 சீட்டு கம்மியா இருக்கு, 10 சீட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா எல்லாம் இயல்பா என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க எல்லாம் போய் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க அப்படின்னு. பாஜக சொன்னால் கொடுப்பாங்க, பாஜக சொல்லாம இருந்தா கொடுக்க மாட்டாங்க. ஆட்சியை கவிழ்ந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்களே தவிர அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பாக்குறவங்களுக்கு என்ன பாரி ஜோசியம் பாக்குற மாதிரி சொல்றேன்னு நிறைய பேருக்கு தோணலாம். இங்க டெல்லியில உட்காந்து இவங்க எல்லாம் கடை திறந்து பாக்குறப்போ இதுக்கு கொஞ்சம் கூட அவங்க சளைக்கவே மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிமுகவை தவிர்த்து கூட்டணியில போட்டியிடக்கூடிய எல்லோருமே வந்து தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். வேணா குக்கர்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி மாம்பழம்னு எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது சின்னம். ஆனா அவங்க எல்லாருமே தாமரை சின்னத்துக்காரங்க தான்ன்றதான் நம்ம முடிவு பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ. சோ என்னன்னா அந்த கூட்டணியில நீங்க இன்னைக்கு பாருங்களேன், முதல்ல அதிமுக, அடுத்தது பாமக இருந்துச்சு, அதுக்கப்புறமா பாஜக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு செட்டு மேல போயிட்டாங்க. எத்தனை வருஷத்துல? வெறும் 5 வருஷத்துல அதிமுக அதுக்கு அடுத்த இடத்துல பாஜக வந்தாச்சு. அவ்வளவுதான். இப்ப அவங்கதான் லீடரு, செகண்ட் லீடர் அவங்கதான். அப்ப அவங்க சொல்றதுதான் கீழே அன்புமணி சண்டை போட்டிருக்கலாம் சார். அன்புமணியை விட பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா தமிழ்நாட்டுல? யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகம்?
ஆப்வியஸ்லி தெரியும் அன்புமணிக்கு தான். அவங்களுக்குன்னு ஒரு பெரிய செட் ஆஃப் ஏரியா இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது அதுல. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆதிக்கத்தை உடைச்சுக்கிட்டு இவங்க மேல வந்திருக்கிறாங்க. நீங்க இப்ப அமமுகக்குன்னா அவங்களுக்குன்னு சமுதாய ஓட்டு அப்படின்றது ஒரு ஒரு கணிசமான ஓட்டு இருக்குது. அது வந்து அவங்க அவங்க செக்யூர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. நீங்க தேமுதிகவை கம்பேர் பண்ணும் பொழுது அமமுக கொஞ்சம் ஓட்டு சதவீதம் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஈக்குவலா தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த ஆதிக்கத்தை அப்படியே அவங்க கைவசம் வச்சிருக்குன்னு இருக்கணும். இன்னொரு பக்கம் இன்னொரு கிளவரான மூவ் என்னன்னா, இப்ப இவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய கட்சிகள் தான் திமுகவிலையும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய வாக்கு சதவீதம் இவங்க எல்லாம் இருக்கும். நீங்க கம்பேரிட்டிவ்லி பாருங்களேன், அவங்களுக்கு பாதி தான் இங்க திமுக கொடுப்பாங்க. இப்போ அமமுகவுக்கு 11ன்னா இங்க கம்யூனிஸ்டுக்கு 5 தான் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ஆபீஸ்ல என்ன கேட்பாங்க கம்யூனிஸ்ட்? ஒண்ணுமே இல்லாதவனுக்கு அவங்களுக்கு அங்க அத்தனை கொடுக்குறாங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இது எல்லாமே சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு அதுதான் சொல்றேன். இந்த பாஜகவுடைய கேம் பிளான அவங்களுடைய மைண்ட் கேம புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப நுணுக்கமானது. நீங்க ஆழமா அதை பார்த்தீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட். இப்போ உண்மையாலுமே இப்ப என்ன கேட்பாங்க? இப்ப திமுக கூட்டணியில போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. நீங்க அதிமுக கூட்டணியில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு 11 இடங்கள் கொடுக்கறாங்க அதிமுக. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, சொந்தமா சின்னம் வச்சிருக்கிறாங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 12 சீட்டோ 15 சீட்டோ கொடுக்கறது என்ன தயக்கம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஆப்வியஸ்லி எழுமா? கண்டிப்பா. இதுதான் மைண்ட் கேம். இந்த சிம்பிளான மைண்ட் கேமை தான் பியூட்டிஃபுல்லா அவங்க ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. இறுதியாக நாம இப்ப வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த சின்னத்துல போட்டிட்டாலும் அது வந்து தாமரை சின்னமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். அதற்கு நீங்க விளக்கம் அளிச்சீங்க. இன்னொரு கேள்வியும் கூட இருக்கு. அதிமுகவில் போட்டியிடக்கூடிய அந்த 160 170 பேரும் கூட எல்லாரும் இரட்டையிலையில போட்டியிட்டாலும் கூட அவங்க மனதளவில் எத்தனை பேர் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிடுவதா கருதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 100%. நானே இதுக்கும் நம்ம எல்லாத்தையுமே உதாரணத்தோடையும் ஃபேக்ட்ஸோடையும் போயிடுவோம். நம்ம ஏதாவது இட்டுக்கட்டி சொன்னோம்னா ஒரு கஷ்டம். செங்கோட்டையன் ஒருத்தர் வந்து அதிமுகல இருந்தாரு. அவரு டெல்லிக்கு வராரு, அமித்ஷா அவர்களை பார்க்கிறாரு. அந்த டைம்ல அவரு அதிமுகவுல தான் இருக்கிறாரு. அவரு விலகல கட்சியை விட்டு. அப்போ கட்சி தலைமைக்கு தெரியாம தான் டெல்லி வராரு, அமித்ஷா அவர்களை பார்க்கிறாரு. அப்போ அமித்ஷாவும் சரி பாஜகவும் என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க நம்ம எல்லாம் கூட்டணியில் இருக்கிறோம், உங்க கட்சி தலைவருக்கு தெரியாம நீங்க வந்து எங்களை பார்க்க வர்றது தப்பு. அதுவும் கட்சியை விட்டு விலகிற முடிவு, உங்க கட்சி தலைவருக்கு எதிரான புகார்களை எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட வர்றது தப்பு, வராதீங்க அப்படின்னு அதை நிராகரிச்சிருக்கணும். அதை என்டர்டைன் பண்ணிடக்கூடாது. வராரு, பார்க்கறாங்க, சில போதனைகள் புத்தருக்கு வழங்கப்பட்டது போல, புத்தர் வழங்கியது போல சில போதனைகளை இவங்க வழங்குறாங்க. திடீர்னு அவருக்கு வந்து பளீர்னு தெரியுது, விஜய் அவர்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, தாவேக்கா கொள்கை பிடிப்போட இருக்கிறாங்க, நம்ம அங்க போய் சேர்ந்துரும். எது கொள்கை எதிரின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ணது பாஜகவை, தாவேக்கால போய் சேரக்கூடிய முடிவை அதே பாஜக கிட்ட கேட்டுட்டு போய் அவர் எடுக்கிறாரு. அவருமே மறுக்கல. இத வந்து நம்ம எதை இட்டுக்கட்டிலாம் சொல்லல. செங்கோட்டையன் அவர்களே ஆமா நான் போய் அமித்ஷாவை டெல்லியில போய் பார்த்தேன் அப்படின்றது அவரும் அக்செப்ட் பண்ணிருக்காரு, அவரும் டிக்ளேர் பண்ணிருக்காரு. இப்ப 2 விஷயம் எடுத்துக்கோங்க. ஒண்ணு, அதிமுகவுடைய தலைமைக்கு எதிராக புகார்கள் எடுத்துட்டு வராங்க அப்படின்னும் பொழுது அதை இவங்க கண்டிச்சிருக்கணும், கவனிச்சிருக்கூடாது. எங்க கிட்ட எல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதை பண்ணாம இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? இது மாதிரி எத்தனை பேர் வராங்க? எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாம எத்தனை முறை டெல்லி வந்துட்டு போயிருக்கிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்களேன். அவரு தடவை வந்தப்போ கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், தம்பிதுரை பெரிய படையோட வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படை வந்து சிறுபடையா மாறிச்சு. வெறும் எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டுக்கிட்டு இவரை கூப்பிட்டுக்கிட்டு மட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, இவங்க யாரையுமே கூப்பிட்டு வராம தம்பிதுரை, அப்புறம் இங்க இருக்கிற தனபால் எம்பி இவங்களை மட்டும் வந்துச்சு. இந்த கடைசி 2 தடவை யாருமே கிடையாது. அவர் மட்டுமே சிங்கிளா போய் பாக்குறாரு, சிங்கிளா வராரு. புரியல எனக்கு. இது 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 எதை வந்து இவங்க மறைக்க விரும்புறாங்க? இது கேட்டா உடனே அவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டிடுறாங்க. அவரு பிஸியா இருக்கிறாரு, நாங்கெல்லாம் வேலை இல்லாம இருக்கிறோம், நாங்க வந்து இதுவா இருக்கிறோம் அப்படின்னு. இருக்கிறது தான் நம்ம இப்ப இது எல்லாமே நடக்குதுன்றதுனாலதான் நம்ம திருப்பி கேட்கிறோம். அப்போ அதிமுகவுல நடக்கக்கூடிய விஷயம், உள்கட்சி விஷயங்களை கூட
இவரு அமித்ஷா அவர்கள் தான் டிசைட் பண்றாரு அப்படின்னும் பொழுது, நாளைக்கு முடிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் சரி, ஆட்சி அமைக்கிறாங்க அமைக்கல எப்படி போனாலும் கட்சியுடைய எல்லா விஷயங்களையும் டிசைட் பண்ண போகக்கூடிய இடமா டெல்லி தான் இருக்க போது. தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்க போறாங்க. எங்களுக்கும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்லாம் வந்து வரக்கூடிய நாட்கள்லாம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.